பாரதிய சமுதாயம் நவீன மனிதர்களோட தலைவராக இருக்கேன். பரம்பொருள் அறக்கட்டளையோட நிறுவனர் மகாவிஷ்ணு சமீபத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் நிறைய பேசினார். இப்போ அவர் பேசினதை வச்சு பார்த்தோம்னா, முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால தான் இன்னைக்கு ஒருத்தர் மாற்றுத்திறனாளியாகவோ இல்லை பெண்ணாவோ இல்லை கருப்பாவோ இந்த மாதிரி பிறக்கிறதுக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபத்த கருத்தை அவர் சொல்லியிருந்தார். இப்போ அப்படி பார்க்கும்போது அன்னைக்கு அந்த காலத்தில் மார்ட்டின் லூதர் கிங் வந்து கருப்பாக பிறந்தது, கருப்பர்களாக பிறந்தது, அடிமையாக இருக்கிறது அவங்களோட விதி அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா கருப்பர்களுக்கு இன்றைக்கி விடுதலை கிடச்சிருக்காது. அதே மாதிரி முற்போக்காளர்கள் வந்து அன்றைக்கி உடன்கட்டை ஏறுறத பெண்ணோட விதின்னு நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கும் பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறிட்டு இருக்கிற சூழல் தான் இருக்கும். அதே மாதிரி முற்போக்காளர்கள் வந்து பெண்ணாக பிறக்கிறதே ஒரு பாவம், உட்பிறவி பனை வினை அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா பெண்ணுக்கு இன்றைக்கி வாக்குரிமை கூட கிடச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து அதையே சமூக ஏற்றத்தாழ்வுன்னு நினச்சி அதுக்கு எதிராக போராடி இங்கே சமத்துவம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. இப்படித்தான் ஒரு சமூகம் முன்னோக்கி நகரும். மகாவிஷ்ணு மாதிரியான ஆட்கள் வந்து சமூகத்தை பின்னோக்கி இழுத்துட்டு இருக்காங்க. அதுபோக அவர் சொல்கிறாரு, ஒரு மந்திரம் சொன்னோம்னா தீ மழையாக பொழியும், வெள்ளைக்காரங்க வந்து தான் இதையெல்லாம் அழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த மந்திரம் இருந்ததுன்னா அந்த மந்திரத்துக்கு வந்து வெள்ளைக்காரன் அழிச்சிருக்கலாமே. இந்த மாதிரியான அபத்தமான குப்பைகளை வந்து மாணவர்கள் மத்தியில் விதைச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த சமுதாயம் வந்து மிக வேகமாக போயிட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு, இவங்க ஒரு 5000 வருஷத்துக்கு பின்னாடி நோக்கி மந்திரம் மாயம் சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இவர் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் தலைக்குள்ளார மலம் இருக்கிறவங்க பேசினா தான் இப்படி பேச முடியும், அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்போ இதை ஒரு முட்டாளோட பிதற்றலாக மட்டுமே நம்மளால் பார்க்க முடியல. இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நமக்கு சந்தேகப்படுறோம். ஏன்னா பல காலமாகவே பள்ளியில் குழந்தைங்க மனதில் வந்து மதவெறியை ஏறி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைகிறதுக்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அதனோட தொடர்ச்சியாக இது இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்குது. அதனால் தமிழக அரசு வந்து அவங்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இனிமேலாவது விழிச்சுக்கிட்டு பள்ளிகளில் பகுத்தறிவு பாடத்திட்டத்தில் சேர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கை இதன் மூலமாக நாங்கள் இந்த அமைப்பு சேர்ந்து வச்சுக்கிறோம். நன்றி.